வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்டி கதை. நான் உங்கள் விஜய் பாட். இன்றைக்கி வந்து ஸ்விக்கி ஓட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க, அண்ணனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஸ்விக்கி ஓட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் டேங்கை ஃபுல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். எதுக்குடா 100 ரூபா பெட்ரோல் போட்டால் நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் அந்த மாதிரி தான் நினச்சேன். நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். 100 ரூபா பெட்ரோல் போட்டால் உங்களுக்கு மைலேஜ் வருமானு தெரில. பட் டேங்க் ஃபுல் பண்ணிட்டா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஓட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி ஸ்விக்கி வந்து எங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. யூ ஷுட் ஹேவ் அ சர்டைன் டைம்ஸ், ஓகேவா? 11 to 3 அண்ட் ஈவினிங் 6 to 11 அப்படி நீங்கள் ஓட்டினா மட்டும்தான் யூ கேன் அச்சீவ் இன்சென்டிவ்ஸ். அந்த இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணால் தான் உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். மூணாவது விஷயம், இதை உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்சென்டிவ், அதாவது ஸ்விக்கியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சர்டைன் அமௌண்ட் பிடிக்க தான் செய்வாங்க. எனக்கு அரௌண்ட் ஒரு 1500 பிடிச்சாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பிடிப்பாங்க. அதை வந்து மைண்டில் வச்சுட்டு ஸ்விக்கி ஓட்டுங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அவ்வளோலாம் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதேமாரி வந்து அவாய்டு ஃப்ளோட்டிங் கேஷ். இந்தமாரி கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்விக்கியில் வந்து சீக்கிரமாக அதை டெபாசிட் பண்ண பாருங்கள். அது வந்து அதோட லிமிட்டை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகும், உங்கள் ஐடி வந்து லாக் ஆகும். ஸோ அதேமாரி நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா கஸ்டமர்கிட்டயோ இல்லை ரெஸ்டாரண்ட்கிட்டயோ சண்டை போடாமல் ஸ்விக்கியில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஸ்விக்கியில் ரிப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மேலே எந்த ஒரு பெனால்ட்டியோ எந்த ஒரு கேஸஸும் ஃபைல் ஆகாமல் இருக்கும். லைக் உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போட்டாங்கன்னா உங்களுடைய காசு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்விக்கிக்கு எதாக இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட ஃப்ளீட் மேனேஜரோட நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் அண்ணா நகர் ஜோன் ஓட்டுறேன். அண்ணா நகர் ஜோனோட ஃப்ளீட் மேனேஜர் நம்பர் என்கிட்ட இருக்கணும். அதேமாதிரி உங்களோட ஜோனுக்கு ஃப்ளீட் மேனேஜரோட நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க.